தமிழகத்துக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, எப்படி பட்ஜெட்னால நம்முடைய தமிழகத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத விரிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அவங்க சொல்ற பொய்யான வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என்று உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பட்ஜெட் வந்து மக்களுடைய மேம்பாட்டுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா இவங்க தங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, அதுல வந்து எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஏன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயத்துக்கும் அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்துறாங்க. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு யார் காசு கொடுக்குறா? மத்திய அரசு தான் கொடுக்குது, அவங்க அக்கௌண்ட்ல போட்டுறாங்கல்ல. ஏன் இவங்க மட்டும் காசா கொடுக்குறாங்க? சோ மக்களுக்கு டைரக்டா அந்த பணம் போய் சேரணும். அந்த பணம் வந்து இடைத்தரகர்கள் இல்லாத எல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக, மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொரு பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்ல போடுறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் இது கொடுக்குறாங்க, மானியம், கேஸ் மானியம் வைத்து அக்கௌண்ட்ல தானே வருது. அப்ப உங்க பணம் வந்து அக்கௌண்ட்ல வருது. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடிஜி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கணக்கு வச்சிருந்தீங்க? பேங்க் போயிருக்கீங்க, பேங்க் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? அதுல கணக்கு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விதமான செலவும் இல்லாத உங்களுக்கு எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. உங்களுடைய 100 நாள் வேலை வாய்ப்பு வர்ற பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. யாரால எடுக்க முடியாது, வீட்டுக்காரோட எடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல வருது. அதெல்லாம் உங்களுக்கு சேமிப்பா இருக்கு. நீங்க யாரும் நிறைய பேர் வந்து அதுக்கு அக்கௌண்ட்ல போய் பணம் எடுக்கிறது இல்லை. அது உங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்கு. நாளைக்கு பிள்ளை கல்யாணமோ படிப்போ அது மாதிரி எதுக்கு வந்து நீங்க உபயோகப்படுத்த முடியும். அதாவது மக்கள், ஏழை மக்கள் பயன்பெறுவதில் அவங்க எப்படி பணத்தை சேமிக்கணும், எப்படி அவங்க வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி மோடிஜி ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ உரம் மானியத்துல கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்குறா? உர மானியம் வந்து மத்திய அரசு தான் கொடுக்குது. அது வந்து நமக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற பணம் இல்லையா? எல்லாம் சிந்திக்கணும். இவங்க கையில கொடுக்கணும் அந்த காசு. பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து மகாசிசி ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து 1000 கோடி ரூபாய் பக்கம் அவங்க பணம் மத்திய அரசு கொடுத்துச்சு. அதுல ஒரு 700 கோடி கூட செலவு பண்ணல. 100 கோடி வந்து மாற்றி கொடுத்தாங்க. இப்படி பணமா கொடுத்தா ஒவ்வொரு காசுலையும் எவ்வளவு அவங்க கொண்டு எடுக்க முடியுமோ அதை அடிச்சுட்டு நிச்சய காசு தான் கொஞ்சம் நமக்காக செலவு பண்றாங்க. அதனால மத்திய அரசு எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு வேணும், என்னென்ன சேரணுங்கிறத வந்து அவங்களுடைய கண்ட்ரோலே எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ரேஷன் அரிசி உங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க? மத்திய அரசு விவசாயிகளுக்கு இருந்து கொள்முதல் செஞ்சு நம்ம கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகளுக்கு இந்த கொள்முதலுடைய விலையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், கடலை, இதனுடைய தேங்காய் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி அதனுடைய விலையை அதிகப்படுத்தி விவசாயிகள் லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக அதிகப்படுத்தி அதை வந்து மக்களுக்கு கம்மி விலையில எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால மக்களுடைய ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து பயன்படும் வரையில ஒவ்வொரு விஷயத்தையும் மோடி அரசாங்கம் வந்து யோசனை பண்ணி ஒரே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து இதெல்லாம் வெளியில தெரியறது இல்லை. எல்லாம் இந்த சாதனை கொடுக்குறாங்க, செய்யறாங்க, நீங்க நினைக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்க உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டு நாங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நானும் பார்த்தேன், ஒரு 1.5 மணி நேரமும் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் பஸ் சரியா நல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா கார்பரேஷன் வந்து நஷ்டத்திலே இயங்குது. ஏன் நஷ்டத்துல? சரியான முறை வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்ட் டைம்க்கு விட்டா ஜனங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து லாபகரமா இருக்கும்.
ஒரு பஸ் வச்சிருக்கிற ஒரு முதலாளி வந்து அவ்வளவு சம்பாதிப்பது, நீங்க ஆயிரக்கணக்கான பஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி நஷ்டத்துல ஏறிவோம்? அதனால எல்லாமே வந்து சரியான முறைப்படி ஒவ்வொரு காலத்தையும் செஞ்சா மக்களுக்கும் இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலையோ பொருட்களும் கிடைக்கும், நல்ல சௌகரியம் கிடைக்கும். 6:30 மணி வச்சுட்டாங்க, 5:30 மணி இருந்து 7 மணிக்கு அந்த பஸ் வருது. அந்த குழந்தை 7 மணி வரல அந்த பஸ்ல இருக்காங்க, வெயிட் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன படிக்க முடியும்? அதனால மக்களுடைய கஷ்டத்தை உணராத அரசு இந்த திமுக அரசு. இப்ப வந்து வடக்குச்சி ஹாஸ்பிட்டல் வந்து தாலுகா ஹாஸ்பிட்டலா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கே முன்னாடியே கோரிக்கை கொடுத்தேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பேப்பர்ல தான் இருக்கு. ஆனா இன்னும் அந்த வடக்குச்சி ஹாஸ்பிட்டலுக்கு எந்த விதமான அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அவங்கள தனியார் கிட்ட ஓட அது பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு தாலுகாய் வடக்குச்சி தாலுகா ஆகிய ரொம்ப வருஷம் 5 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இந்த ஒரு தரம் உயர்த்தப்படவில்லை. தரம் உயர்த்தா நீங்க ஒவ்வொன்றுக்கும் சென்னைக்கு வந்து ஈரோடு போக வேண்டியதில்லை. இதுலயே நீங்க எல்லா ஆபரேஷன்ஸ் எல்லாமே இங்க பண்ண முடியும். ஆனா அது செய்யறது இல்லை. ஸ்கூல்ஸ் எடுத்து என்ன ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இப்ப நம்மளோட ஸ்கூல்ல 10 டீச்சர்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. 10 டீச்சர்ஸ் இருக்காத 1000 பிள்ளைங்க படிக்கிற இடத்துல 10 டீச்சர்ஸ் காலியிடமா இருந்துச்சுன்னா இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அன்னைக்கு போல ஏதோ வராண்டால பார்த்துட்டு இருக்காங்க. இடம் இருக்கிறது கட்டி கொடுக்கறதுக்கு அரசுக்கு மனசு இல்லை. அதனால இங்க கல்வியும் சரி, சுகாதாரம் சரி, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்லாத மற்ற ஒவ்வொரு பேப்பரையும் ஒரு பக்கம் அவருடைய போட்டோ மட்டும் போட்டு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப இருக்கிற ஸ்டாலினுடைய அரசு. மக்கள் உண்மை என்பது என்ன என்பதை விழிப்புணர்வோடு நினைச்ச பார்த்து யாரு நல்ல, அதாவது நீங்க மத்திய அரசு யாராவது ஏதாவது ஊழல் விளக்கல சிக்கிருக்காங்களா, ஏதாவது ஊழல் பண்ணிருக்காங்களாங்கிறத கேட்பாங்க. ஆனா இந்த அரசு, தமிழக அரசுல எத்தனை மந்திரிகள் மேல எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குது. போட்டுதான் போயிட்டு இருக்காங்க, வச்சியை வச்சு வாதாடிட்டே இருக்காங்க. ஒரு அமைச்சர் உள்ள இருக்காரு, அவருக்கு நுழையில 2-3 அமைச்சர்கள் உள்ள போவாங்க. அதனால இனிமேல அந்த நிலைதான் தமிழ்நாடு இருக்கு. அதனால நாம பொதுமக்களாக நீங்க ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேணும். நல்ல உங்களுக்கு பாடுபடும், உங்களுடைய நிலையை பார்க்கும் ஒரு அரசை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அடிக்கடி உங்களை சந்திக்கிறோம். உண்மை என்ன, எப்படி இந்த அரசு நடக்குது, மத்திய அரசுடைய சாதனைகள் என்ன பாத்தீங்கன்னா, கேஸ் எத்தனை பேருக்கு ஃப்ரீ கேஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு கேஸ் இருந்திருக்காங்க. முதல்ல சிலிண்டர் கிட்ட இருக்கீங்க, இப்ப வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ கேஸ் கிடைச்சிருக்கல, கிடைச்சிருக்கலமா. அதனால அதெல்லாம் வந்து மோடி அரசினுடைய திட்டங்கள். அதாவது கேஸ் இல்லாத எந்த வீடு இருக்கக்கூடாது, கரண்ட் இல்லாத எந்த வீடு இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுல தண்ணி குழாவுக்காக தண்ணிக்காக வந்து குளத்துக்கு போகக்கூடாது, அவங்க வீட்லயே தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் திட்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் குழா போட்டுட்டு இருக்காங்க. அது பஞ்சாயத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது பேரூராட்சியிலையும் போடுவாங்க. அதனால ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்க என்னென்ன நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்யறாங்க. ஆனா இந்த இடத்த என்ன பண்ணுது, முக்கு சாராயத்தை திறந்துட்டாங்க. அதனால ஆம்பளை எல்லாம் வேலைக்கு போனாலும் சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல. பொம்பளைய பாவம் காட்டு வேலைக்கோ 100 நாள் வேலைக்கோ போயிட்டு கஷ்டப்பட்ட குடும்பத்தை காப்பு. அதனால ஆம்பளையும் வேலைக்கும் போறது இல்ல. அப்படி போனாலும் அந்த காசு வந்து டாஸ்மாக் போயிடுது. அதனால குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் குழந்தைகளை வளர்த்துறதுக்கும் இந்த தாய்மார்கள் தான் செலவு பண்றாங்க.
அதாவது தாத்தார்கள் என்ன உண்மையை புரிஞ்சுட்டு நீங்க அடுத்த தடவை அந்த கொடுக்குற 500 ரூபாய் மட்டும் நினைக்காத, வாழ்க்கையில நீங்க எவ்வளவு சிரமப்படுறீங்கிறத யோசிச்சு பார்த்தேன். எல்லாரும் கொஞ்சம் மனம் திரும்பி எது நல்லது என்பதை உணர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுத்து நீங்க ஒத்துழைத்தீங்கன்னா உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தர்றதும் தமிழக மத்திய அரசு தான். நமக்கு தூய்மை பாரத இயக்கம், சுகாதாரத்துறை அனைத்துமே தர்றது மத்திய அரசு தான். இதுல சொல்றாங்க ஜல் ஜீவன் வீடுதோறும் குடிநீர் வேண்டும் சொல்லி மோடி ஐயா அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் திட்டம் வேணும்னு சொல்லி ஜல் ஜீவன் மிஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப திராவிட அரசு என்ன பண்றாங்க, திமுக அரசு என்ன பண்ணுது, வீடுதோறும் குடிநீர் திட்டம் ஸ்டாலின் அரசுன்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. வீடுதோறும் குடிநீர் திட்டம் இவங்க தனியா ஒரு திட்டத்தை இவங்களே உருவாக்கி போர்டு வைக்கிறாங்க. அதாவது ஸ்டிக்கர் ஓட்டும் திராவிடம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இனிமேலாவது பொதுமக்கள் விழிப்புணர்வு இருந்து நமக்கு பொதுமக்களுக்கு எந்த உதவியும் செய்து கொண்டிருக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்து மோடிஜி ஐயா அரசுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.